விஜய் அவர்கள் தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய ஒன்னையும் பிஜேபியோட லிங்க் பண்ணி அதை எதிர்க்கிறாங்க. எது செய்தாலும் எதிர்க்கிறாங்க. வெறும் எதிர்ப்பு அரசியலை மட்டும் மக்கள் பார்த்து ஓட்டு போற போறது இல்லைன்னா ஆரோக்கியமா என்ன சொல்ல போறீங்க, என்ன செய்ய போறீங்க? ராகுல் காந்தி அவர்கள் செஞ்சுதான் பனிஷ்மெண்ட் கிடைக்குதுங்கன்னா 95 தேர்தல் ராகுல் காந்தி தோத்துருக்காங்கன்னா 95 தேர்தல் கடைசி 95 தேர்தல் தோத்துருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்குள்ள வந்து பொறுப்பெடுத்த பிறகு 95வது தேர்தல் தோல்விதான் பீகார். ஏன்னா எதிர்க்கிறாங்க, ஆரோக்கியமான விஷயத்தை சொல்றது இல்லைங்க. அதனால இன்னைக்கு விஜய் அவர்களும் அதையே தான் நான் செய்ய போறேன், நான் எதிர்க்கின்ற மனப்பக்குவத்தில் மட்டும்தான் இருக்குன்னா மக்கள் அதை விரும்ப மாட்டாங்க ஒரு லெவலுக்கு மேல. இன்னைக்கு விஜய் அவர்கள் எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்கன்னா என்ன தவறுன்னு சொல்லட்டும், வாக்குரிமையை நம்ம பறிச்சிருக்கிறோமா பீகார்ல சொல்லட்டும், அல்லது தமிழக வெற்றி கழகத்திலிருந்து புதுச்சேரி தமிழ்நாட்டிலிருந்து ஒரு குழுவை பீகாருக்கு அனுப்பட்டும், அங்க போய் பார்த்துட்டு வரட்டும். எதுவுமே நடந்திருக்காது. வெறும் எதிர்ப்பு 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 என்று பேசினால் காங்கிரசுக்கு கிடைத்த அதே நிலைமை தான் மித்த கட்சிகளுக்கும் கிடைக்கும்னா அது 2026 தேர்தலில் பார்க்க போறீங்க. பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி புதிய கட்சி எவ்வளவு வாங்கினாருன்னா 3.55% ஓட்டு. 243 தொகுதியில 238 தொகுதியில் நின்னார். 238 மக்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேண்டாம் எப்படி ஓட்டு போடுவாங்கன்னா பிரசாந்த் கிஷோர் நல்லவரா இருக்கலாம், கெட்டவரா இருக்கலாம், நடுநிலைமையா, அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பலீங்கன்னா மக்களுக்கு இன்னைக்கு ஆல்டர்னேட்டிவ் வேண்டாம், ஆளுங்கட்சி நல்லா இருக்காங்க, நான் ஓட்டு போடணும்னு நினைத்த பிறகு களத்துக்கு பிரசாந்த் கிஷோர் போனாங்க. கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட தொகுதியில் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. புது கட்சி அதுக்கு தான் உதாரணமா சொல்றாங்கன்னா 3.55% வாக்கு. அவரே தேர்தலில் நிக்கல. அதனால் எல்லோரும் யோசித்துக் கொள்ள வேண்டும். நான் கட்சி ஆரம்பிச்சிட்டங்கிறதுக்காக எதிர்த்தா அது சரியா இருக்குமா? ஆரோக்கியமா சொல்லுங்க. தவறு செஞ்சா சொல்லுங்க, நாங்க திருத்திக்கிறோம். தவறே செய்யாதப்ப ஏன் தவறு தவறு தவறுன்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க?